இனிமையான குழந்தைகளே, நீங்கள் எப்பொழுது மலராக ஆவீர்களோ அப்பொழுது இந்த பாரதம் முட்களின் காடுகளிலிருந்து முழுமையான மலர்களின் தோட்டமாக மாறிவிடும். பாபா உங்களை மலராக ஆக்க வந்துள்ளார். கேள்வி: கோவிலில் வைத்து பூஜிக்கத்தக்க தகுதி உடையவர்களாக ஆக வேண்டும் என்றால் எந்த விஷயங்கள் மீது விசேஷ கவனம் செலுத்த வேண்டும்? பதில்: கோவிலில் வைத்து பூஜிக்க தகுதி உடையவராக ஆக வேண்டும் என்றால் நடத்தையின் மீது விசேஷ கவனம் கொடுங்கள். நடத்தை மிகவும் இனிமையானதாகவும் ராயலாகவும் இருக்க வேண்டும். மற்றவர்கள் அனுபவம் செய்யக்கூடிய அளவிற்கு இனிமை தன்மை இருக்க வேண்டும். அநேகருக்கு தந்தையின் அறிமுகம் கொடுங்கள். தங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றால் நல்ல முறையில் புருஷார்த்தம் முயற்சி செய்து சேவையில் ஈடுபட்டிருங்கள். தாரணைக்கான முக்கிய சாரம்: 1. ஆன்மீக இராணுவ சேனையாகி 5 விகாரங்கள் மீது வெற்றி அடைய வேண்டும். அவசியம் தூய்மையாக வேண்டும். ஸ்ரீமத் படி பாரதத்தை தூய்மையாக்கும் சேவை செய்ய வேண்டும். 2. இந்த எல்லையில்லாத நாடகத்தில் ஒவ்வொரு பாகத்தையும் ஆத்ம உணர்வுடையவராகி நடிக்க வேண்டும். ஒரு பொழுதும் தேக உணர்வில் வரக்கூடாது. சாட்சி: பார்வையாளராக ஆகி ஒவ்வொருவருடைய பாகத்தையும் பார்க்க வேண்டும். வரதானம்: சதா எப்பொழுதும் மகிழ்ச்சி மற்றும் ஆனந்த நிலையில் இருக்கக்கூடிய இணைந்த சொரூபத்தை தந்தையுடன் அனுபவம் செய்பவராக ஆகுக. பாப்தாதா குழந்தைகளுக்கு எப்போதும் கூறுகிறார்: குழந்தைகளே, தந்தையின் கையோடு கை கோர்த்து நடங்கள். தனியாக நடக்காதீர்கள். தனியாக நடந்தால் சில சமயம் சலித்து விடுவீர்கள். சில சமயம் யாருடைய தீய பார்வையாவது பட்டுவிடும். தந்தையுடன் இணைந்திருக்கின்றேன் என்ற இந்த சொரூபத்தை அனுபவம் செய்து கொண்டே இருந்தால் ஒருபோதும் மாயையின் பார்வை படாது. மற்றும் துணையினுடைய பாபாவின் அனுபவம் இருக்கும் காரணத்தினால் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் சாப்பிட்டு நடந்து கொண்டாட்டமாக இருப்பீர்கள். ஏமாற்றம் மற்றும் துக்கம் தரும் உறவுகளில் சிக்குவதிலிருந்தும் கூட தப்பித்து விடுவீர்கள். ஸ்லோகன்: யோகா என்ற கவசத்தை அணிந்திருந்தால் மாயை என்ற எதிரியின் தாக்குதல் படாது.